ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு பார்லிமெண்ட்டும் ஒரு போட்டி போட்டாங்க. அதுக்கு அடிப்படையாக இருந்த கேஸ் தான் கோலக்நாத் கேஸ். அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பஞ்சாப் ஜலந்தர் பகுதியில் வாழ்ந்து வந்தது தான் கோலக்நாத் குடும்பம். இவங்ககிட்ட மொத்தமாக ஒரு 500 ஏக்கர் நிலம் அப்படி இருந்துச்சு. அந்த இடத்துல பஞ்சாப் அரசாங்கம் கொண்டு வந்த லேண்ட் சீலிங் ஆக்ட், நிலச்சீர்திருத்த சட்டத்தின் மூலியமா ஒரு குடும்பத்துக்கிட்ட 30 ஏக்கர் நிலம் தான் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிச்ச 470 ஏக்கரை அரசாங்கம் கையகப்படுத்தினாங்க. அப்போ இதுக்கு எதிராக கோலக்நாத் குடும்பம் பஞ்சாப் கோர்ட்டில் எங்களோட அடிப்படை உரிமையான ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் எஃப்பும் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஜியும் பாதிக்கப்படுதுன்னு ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க. இந்த கேஸ் அப்படிது 1960 சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட மேல்முறையீட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் 1967 வருஷம் இந்த கேஸுக்கு தீர்ப்பு அப்படி கொடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு சட்டமோ அமெண்ட்மெண்ட்டோ பார்லிமெண்டால் கொண்டு வர முடியாது அப்படின்னு அறிவிச்சாங்க. இதுக்கு எதிராக இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னவங்க 1971 வருஷம் 24வது சட்ட திருத்தம் அப்படி கொண்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அமெண்ட்மெண்ட்டோ இல்லை அதை 9th ஷெட்யூலில் சேர்த்தா அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்கறதுக்கோ இல்லை ஜுடிஷியல் ரிவ்யூக்கோ பண்ண முடியாது அப்படின்னு அறிவிச்சாங்க. இதே மாதிரி தான் கேசவனந்த பாரதி கேஸும் இருக்கும். அது எந்த வருஷம் அப்படிதை மறக்காம வீடியோட கமெண்ட்ஸில் கமெண்ட் அப்படி பண்ணுங்க. மற்றும் இந்த மாதிரி நிறைய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.